அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். நம்ம 51லிருந்து கடைசியாக இருக்கிற அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் நம்ம வாசிக்கணும். 60வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். 51ஆம் வசனத்தை வாசிங்கள், சேர்ந்து வாசிப்போம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இதை யாரை பார்த்து சொல்றார்? மத குருக்களை பார்த்து சொல்லுகிறார். இவங்களுக்கு முற்பிதாக்களை பற்றி எல்லாம் தெரியும், தீர்க்கதரிசிகளை பற்றி எல்லாம் தெரியும். ஆனாலும் ஸ்தேவான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீங்களும் முற்பிதாக்களைப் போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறீர்களே. வணங்கா கழுத்துள்ளவர்கள்னா அப்படின்னு நான் கேட்டேன். பைபிளில் நம்ம நிறைய நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். அப்போ தேவன் இந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்த தேசத்தை கொடுக்கிறார். அதாவது அடிபதனத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு போறதுக்கு அனுப்புறார். பல அற்புதங்களை செய்கிறார். ஒவ்வொரு அற்புதங்களை அனுபவிச்சுட்டு திருப்பி அவர் என்ன செஞ்சார்னு சொல்லி அவர்கள் கேட்டுட்டு இருக்கதை பார்க்க முடியும். ஸ்தேவான் எதை ஞாபகப்படுத்துற? இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறது போல இன்றைக்கும் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றான், செவிகளும் இருதயமும் விருத்த சேதனம் பெறாதவர்களை. இன்னும் அடுத்து உள்ள போறான், what does uncircumcised in heart and ear means? அதாவது அவர்கள் விருத்த சேதனமற்ற இருதயத்தையும் காதுகளையும் உடையவர்கள் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளம். அவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அடையாளம். அப்போ இவன் என்ன சொல்றான்னா, வெளித்தோற்றத்துல விருத்த சேதனம் என்றவர்கள் அடையாளத்தை போட்டிருக்கிறீர்கள், ஆனால் இருதயத்திலோ காதுக்குள்ள போய் தானே இருதயத்துக்கு போவோம், விருத்த சேதனமற்றவர்களா இருக்கு. அப்பனா உங்க இருதயம் இன்னும் மாறவில்லை, உங்களுடைய வெளித்தோற்றம் ஒண்டிதான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கருகலா தெளிவா அங்க இருக்கிற மத குருக்களை பார்த்து இந்த ஸ்தேவான் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்க முடியும். முன்னாடி சொல்றான், நீங்கள் என்னக்கு வணங்கா கழுத்துள்ளவர்கள், இப்போ உங்கள் இருதயமும் உங்க செவியும் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உள்ள போறதுக்கு என் இருதயம் என் செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். இந்த காலை வெள்ள சபையில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. நீங்க மதத்தை பின்பற்றி வரல, இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிறீங்க. நாம் இந்த உலகத்திலிருந்து மரிக்கும் வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல் மாறுவதே என் வாழ்க்கையில பிரதான திட்டமாயிருக்கிறது. உங்க வாழ்க்கையில பிரதானமா என்ன தோன்றுகிறது? இன்றைக்கு காலையில ஏஞ்சதுல நைட்டு முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க? உள்ளம் மாறலனா, இருதயம் மாறலனா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது நமக்குள்ள முதல்ல மாற்றங்கள் உண்டாகும். உள்ள மாற்றம் உண்டான பிறகுதான் வெளியில உண்டாகும். ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு வெளியில மாற்றத்தோடு சுத்திட்டு இருக்காங்க. அதாவது நல்ல பிஹேவியர் இருக்க மாதிரி நடிக்கலாமா நடிக்க முடியாதா? தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிக்கலாம், கீழ்ப்படுகிற மாதிரி நடிக்கலாம். ஆமென். நேசிக்கிற பிள்ளைகள் அப்பா அம்மா இல்லைனாலும் அப்பா அம்மா நம்ம சொல்றது, நம்ம வாழ்க்கைக்கு நல்லதை சொல்லி கொடுக்குறாங்க, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆமென். நாம் சொல்லுங்க, நான் தெய்வீக சந்ததியை உருவாக்க கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். என் தேவன் என்னை தெய்வீக சந்ததியை உருவாக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். கேட்குறாங்களோ கேட்கலையோ, தொடர்ந்து நாம் தேவனுக்காக நிற்போம். தேவனுடைய வார்த்தையை குறித்து நல்லா தெரியும், படிச்சிருப்பாங்க. அதை மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க? டெய்லி வசனத்தை என்ன பண்ணுவாங்க? வாட்ஸ்அப்லேயும் போஸ்ட் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வீடியோவும் அனுப்புவாங்க, 3 மினிட்ஸ் வீடியோவும் அனுப்புவாங்க. ஏன்னா இதெல்லாம் அறிவு, இதெல்லாம்
நாலேஜ். அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? சுருக்கமா சொன்னா, அறிவு என்பது நான் புது புது காரியங்களை கற்று நான் என்ன பண்றேன், என் மூளையில் என்ன பண்ணிக்கிறேன், ஏத்துக்கிறேன். ஆனா ஞானம் என்பது நான் கற்றுக்கொண்டதை என் வாழ்க்கையில செயல்படுத்துகிறேன். ஆமென். கற்றுக்கொண்டதை செயல்பண்ண எவ்வளவு கத்துக்கிறேன்றது முக்கியம் இல்ல, நான் கற்றுக்கொண்டதற்கு உண்மையாய் செயல்படுத்தும் போது அதனுடைய மாற்றத்தை என் வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நிறைய இந்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் புது புதுசா கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ரெவலேஷனை கத்துக்கணும்னு நினைப்பாங்க, தீர்க்கதரிசன புத்தகத்தை கத்துக்கணும்னு நினைப்பாங்க, இறையில கத்துக்கணும்னு நினைப்பாங்க, நிறைய புது புதுசா கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எதுவும் வாழ்க்கையில் வராது. ஆமென். அல்லேலூயா. ஸோ அப்பனா we have to be very careful about them. அப்படிப்பட்ட ஆட்களை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன்னா மதம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். யார் நானே? இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவரை இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் போக முடியாது. எந்த பாதையில போனா நான் போக வேண்டியதுக்கு போவேன். இன்னைக்கு நிறைய பேர் கையில ஆண்டோடைய விருப்பத்தை வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கையில தீர்வை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பல இடங்கள்ல அலைந்து திரிகிறார்கள். ஆமென். ஆண்டோடைய விருப்பங்கள் எல்லாம் 66 புத்தகத்துல தெளிவாய் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அது கிடைக்கல. வரும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்ன ஆகமம், உபாகமம், 5 ஆகமம் தான் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நம்ம கையில 66 புத்தகத்தை கொடுத்திருக்காரு. சொல்லுங்க பக்கத்துல, 66 நிறைவான வேத வாக்கியங்களை என் கையில கொடுத்திருக்கார். ஆமென். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது நம்ம வாசிக்கிறோம், அவருடைய உண்மை என்றென்றும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. God's faithfulness continually, faithfully taking care of our life. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, அதுக்கப்புறமா ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது, சாலமோன் இவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ததோ அதுபோல கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்த வருஷத்தை நம்ம வாசிப்போம். அவர் சொல்ற, தீர்க்கதரிசியில யாரை தான் இவங்க தொல்லை பண்ணாம இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து வரப்போகிற வருகையை முன்னறித்தவர்களையும் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த, ஐயோ இதை யாருக்கு சொல்றா? ஸ்தேவான் இந்த மத குருக்களுக்கு சொல்றாங்க. இப்ப இந்த மத குருக்கள் கோபம் கொண்டு, கொஞ்சம் கவனிங்க, பல்ல கடிச்சு கண்கள் மூடப்பட்டவர்களாய், கண்கள் திறக்கப்படவில்லை. இப்போ இதை சொல்லும் போது கொஞ்சம் அவர் தீர்க்கமா சொல்றாரு. நீங்க இந்த பட்டியலில் இருக்கிற, விசுவாசத்தின் பட்டியலில் இருக்கிற இவ்வளவு பேருக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தார். அது இயேசுல முடிச்சிட்டு சொல்றாரு, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும், இயேசுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆனா நீங்க செய்யல அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. கோபம் கொண்டு, பல்களை கடித்து, பைபிள் எழுதியிருக்கு பல்களை கடிக்கிறது, பற்கடிப்பு அப்படின்றது பல இடங்கள்ல பைபிள் எழுதியிருக்கு. எங்க பற்கடிப்பு இருக்கும்? நரகத்துல பல்கடிப்பு இருக்கும். அப்போ இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், அப்போ இந்த நரகத்துக்கு யார் அதிகமா போறாங்கன்னா, இந்த கோபமும் எரிச்சலும் அதோட சேர்த்து இந்த பல்கடிக்கிற கூட்டம் இருக்கு பாரு நரகத்துல. இது கடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், இங்கேயும் கடிச்சுட்டே தான் இருக்கும், நரகத்திலையும் அது கடிச்சிட்டே இருக்கும். கல்லை கடிச்சிட்டு கோபம் வர்றது. ஸோ அவர் சொல்றாரு, இப்போ நான் இதுலேயே போயிட்டேன்னா டைம் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஷார்ட் கட்டாக போகிறேன். கவனிங்க, அவர்கள் அவருடைய உள்ளமும் அவருடைய சிந்தையும் குருடாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதை தான் அவர் சொல்றாரு, நீங்கள் கண் திறக்கப்பட்டவர்களாக நீங்க என்ன பண்ணலாம், தேவனை தேடி வரலாம் சொல்லி பைபிள் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59 அதிகாரம் 1-2 வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போவதில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக. இங்க கிளியரா இருக்கு, தேவன் உங்க ஜபத்தை கேட்க விரும்புகிறார், தேவன் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள்
நீங்க தான் அவருடைய சத்தத்தை கேட்கல. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை இருக்கிறது என்பதை நாம் வாசிக்க முடியும். மத தலைவர்கள் எல்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா, கோபத்தோடு, பல்ல கடிச்சு, ஆக்ரோஷத்தோடு, குருட்டுத்தனமாக அவன் சொல்லுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அந்த அந்த ஸ்தேவான் மேல கோபம் கொள்ளுகிறதை பார்க்க முடியும். ஆனா ஸ்தேவானுடைய அந்த உபத்திரவத்துல ஸ்தேவான் என்ன செய்கிறார் என்பதை கீழே இருக்க வசனத்தை பாருங்க. 54 வாசிங்க. இவைகளை கேட்டபோது துக்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். கொஞ்சம் எவன்? ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே இப்போ ஒரு கூட்டம், மதத்தை சார்ந்த கூட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டங்கள், பாடுகள், எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும் போது கோபமும் பல்கடிப்பும் ஆக்ரோஷம் உண்டாகும் போது தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், பிரச்சனை, போராட்டம், நம்ம எதிர்பார்க்காத மனிதர்கள் நம் மீது கோபப்படும் போது, தேவையில்லாத வார்த்தைகளை நம் மீது பொய்யாய் சொல்லும் போது ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் வாக்குவாதம் நடக்குது, இல்லை எனக்கும் நான் நேசிக்கிற தலைவர்களுக்கு ஒரு வாக்குவாதம் நடக்குது. நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவனாக இருப்பேனானால் நான் கோபம் கொண்டு காரியங்களை பேசும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். கோபத்திலேருந்து வர வார்த்தை கத்தி மாதிரி. எப்படி? கத்தி கூட அந்த அளவுக்கு ஷார்ப் இல்லை, கத்தி மொக்க. ஆனால் கோபப்பட்ட அந்த நாக்கிலேருந்து பைபிள் சொல்லுது, நாவு ஒரு உருவாக்கும் சக்தி உடையது. இந்த நாவின் கீழாக என்ன இருக்கு? சர்பத்தின் விஷம் இருக்கிறது. பைபிள் இருக்கா இல்லையா? அப்போ அந்த கோபப்பட்டு இந்த நாக்குனால அந்த விஷத்தை கக்கும் போது இன்னைக்கும் ஒரு சிலர் மன்னிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க பேசின வார்த்தைகள் அவங்க மூளையில மெமரியா இருக்கிறதுனால, இருதயத்துல போய் உள்ள தங்கி இருக்கிறதுனால, அது பெரிய லெவலில் நார்மலா ஒரு கத்தி எடுத்தோ, ஒரு பிளேடு எடுத்தோ, ஒரு வெட்டு வெட்டா என்ன ஆகும்? அது ஆறிடும், மருந்து போட்டு ஆத்திடலாம். ஆனா இந்த வாயினால் சுட்ட புண்ணானது ஆறல, உள்ள உட்காந்துட்டு இருக்கு. ஆமென். நான் சொல்லிட்டா, ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டா, பரிசுத்த ஆவி உங்களுக்கிட்ட இருந்தா, பரிசுத்த ஆவியன் உங்களுக்குள்ள அசைவாடினார்னா யாரும் நாவினால உங்க சுட முடியாது. அவன் ஒரு பைத்தியக்காரன், அவனே ஏதோ வாயில வரதெல்லாம் சொல்லு. அதாவது உங்க வீட்டுக்காரங்கள வேற யாரையும் அப்படி சொல்லாதீங்க. அவங்க தான் தெரியாம பேசிட்டு இருக்காங்க, நம்மளும் தெரியாம பேசணுமா? அவர் நம்ம வீட்டுக்காரர், அவர் நம்ம மனைவி, எனக்கு இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றவங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ண வேணாம்? சாத்தானுக்கு இடம் கொடுக்க வேணாம். பரிசுத்த ஆவியினால நிரம்பி, பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அடுத்த வார்த்தை வாசிங்க. நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டன். என்னடா இது ஒரு புதுசா இருக்கு? வசனத்தை வாசிக்கும் போது கரெக்டாக பார்க்கணும். இன்னைக்கு இன்னொரு தாட்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிறைய நேரத்தில் தேவன் வலது பரிசத்தில் நிற்கிறத பைபிளில் வாசிச்சிருக்க மாட்டீங்க, வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறது தான் பைபிளில் வாசிப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. வலது பரிசத்தில் நிற்கிறார். அதாவது எபிரேயர்கள் புஸ்தகத்தில் தேவனாய் கர்த்தர் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்போ தேவனாகிய கர்த்தர் யார் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பைபிள் இருக்கு, அவர் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்து, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி, அவர் அமர்ந்திருந்து, கொஞ்சம் கவனிங்க, பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிறார், அமர்ந்திருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கான்ற வார்த்தையை தான் பார்த்துருக்கோம். இங்க பாருங்க, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, முதல்ல அவன் பார்க்கிறது தேவனுடைய மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. அந்த பிரச்சனையின் மத்தியில, அந்த போராட்டத்தின் மத்தியில, அந்த பாடுகளின் மத்தியில, கொஞ்சம் கவனிங்க, பாடுகள் மத்தியில நிரப்பப்படுறதே பிரச்சனை, உபத்திரவத்தின் மத்தியில அபிஷேகத்தை பெறதே பிரச்சனை. இப்ப தேவனுடைய மகிமையையும் பார்க்கிறான். ஆமென். இப்போ சாலமோன் தேவாலயத்தில் பலி செலுத்தும் போது ஷக்கினா மகிமை இறங்கி வந்தது. ஆமென். அதுபோல இப்ப இவன் யாரை பார்க்கிறானா? மகிமை நிறைந்த தேவனை பார்க்கிறான்.
எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மகிமை நிறைந்த தேவனை நமக்கு வருகிற முரண்பாடின் மத்தியில, நமக்கு வருகிற பிரச்சனையின் மத்தியில, நமக்கு வருகிற போராட்டத்தின் மத்தியில நம்மளால பார்க்க முடியும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் அந்த போராட்டத்தின் மத்தியில, இந்த வாரம் போன வாரம் ஃபுல்லா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஈட்டை ஏத்திட்டே இருக்கார். வாரம் எனக்கு நிறைய ஈட்டு ஏறிட்டே தான் இருக்கு, ஆனால் கர்த்தர் கைவிடலை. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்ம விட்டு விலகுவது இல்லை. தேவ ஆவி நமக்குள் நிறைந்திருக்கும் போது, கொஞ்சம் கவனிங்க, தேவ ஆவியானவங்க நமக்குள்ளாக வாசம் செய்யும் போது நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நடக்கிறதெல்லாம் நடந்து தான் இன்னும் வல்லமையாய் நடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். ஏன்னா இது என் பலனால நடக்கல, உங்க பலனால நடக்கல. தேவ ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளாக இருந்தார்னா அவரை நான் சார்ந்திருப்பதினால அவர் என்னை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஆமீன வரலையா? நீங்க வாழலைங்க, நீங்களும் நானும் வாழ்ந்தோன்னா காலையில் நைட்டு படுத்து காலையில் ஏந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருக்கா? நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற தேவை, நமக்கு இருக்கிற குழப்பங்கள், நமக்கு இருக்கிற ஆசைகள், நாம் மாத்தி 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 இப்படி நிறைய இருக்கு. நைட்டு படுத்து காலைல ஏந்திரிக்கணும்னா கர்த்தருடைய பலன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மகிமையின் தேவனை பார்க்கிறார். மகிமையின் தேவனை பார்த்துட்டு கேருபீன்கள் சேராபீன்கள் தேவனாகிய கர்த்தர் ஊசியா ராஜா மரணம் அடைந்த போது அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் நிக்கிறத பார்க்கல, அமர்ந்திருக்கிறத பார்க்கிறார். ஆமென். பார்த்த உடனே அவன் சொன்னான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், நான் அசுத்த ஜனங்கள் மத்தியில வாசம் செய்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. தேவ மகிமையை நம்மால பார்க்க முடியும். ரெண்டாவது பியூட்டிஃபுல்லான ஒன்று என்ன தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்து ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்க போகிறான் என்பதை தேவன் முன்னறிந்ததினால உக்காந்துட்டு இருக்கவரு ஏஞ்சி நின்று ஸ்தேவானை வரவேற்கிறான். ஆமென். அல்லேலூயா. சிங்காசனத்தில் உக்காந்துட்டு இருக்கவரு ஏசாயா தீர்க்கதரிசி சிங்காசனத்தில் மகிமையின் தேவனாய் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறார். ஆமென். எபிரேயர்கள் நிருபத்தில் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் கிறிஸ்துவானவர் வலது பரிசத்தில் பரிந்து பேசுகிறவராய் அமர்ந்திருந்து பரிந்து பேசுகிறவராய் பார்க்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம கிராஸ் ரெஃபரன்ஸ் நான் போல டைம் இல்லை. ஆனால் இங்கே ஸ்தேவான் அவருடைய நாமத்திற்காக தன் ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் என்கின்றதை இந்த இயேசு முன்னறிந்ததினாலே உக்காந்துட்டு இருக்க இயேசு பிதாவின் வலது பரிசத்தில் அந்த மகிமையின் தேவனை பார்க்க அவர் எழுந்து நின்று அவனை வரவேற்கிறார். வா. ஆமென். நாம் எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம், எவ்வளவு உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடாதவராயிருக்கிறார். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதை காண்கிற நாம கண்டதை தான் சொல்றான். அவன் தரிசனத்தை பார்க்கல, அவன் உண்மையா அவன் பார்க்கறத அவன் சொல்றான். உடனே இந்த பிரச்சனை நடக்கும் போதே இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமா கூக்குரலிட்டு காதுகளை அடைத்துக் கொண்டு திருமணப்பட்டு அவன் மேல் பாய்ந்து நரகத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தாள். கொஞ்சம் கவனிங்க, இதெல்லாம் டீட்டெயிலா இருக்கு. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி தேவ தூஷணம் சொல்லுகிறவர்களை பாளையத்துக்கு புறம்பே தள்ளி நகரத்துல வச்சல்ல, நகரத்துக்கு வெளியில கொண்டு போய் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அது எப்படி இருக்கும்னா, முதல்ல சாட்சிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல நிக்க வச்சுட்டு கல்லெறிந்து அப்படின்னா இதுதான் இப்படிதான் முறை. எப்படி இருக்கும்னா, அங்கே கேட்டவங்க ஒரு சாட்சி, 2 சாட்சி, 3 சாட்சின்னு இருப்பாங்க. முதல்ல யார் சாட்சி சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் முதல் ரைட்ஸு அவங்கள கல்லெறிகிறதுக்கு. சின்ன கல்லெல்லாம் பெரிய பெரிய கல் ஒரு கிட்டத்தட்ட நம்ம உயரத்தில் இருக்க இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, நிற்கும் போது அவங்கள முகமுகமாக தள்ளிடுவான். ஒருவேளை அவன் தள்ளி அவன் விழுற இடம் கல். எப்படின்னா, அந்த நகரத்துக்கு புறம்பே அப்படின்ற இடத்துல ஒரு இடம் இருக்கு கல்லெறிகிறதுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும். சில சமயத்தில் அந்த மேலேருந்து கீழே தள்ளி விட்டாலே ஆள் காலி. ரெண்டாவது யார் சாட்சி சொன்னாவோ அவன் கொண்டு போய் என்ன பண்ணுவான், பெரிய கல்லை கொண்டு போய் நெஞ்சிலே போடுவான். ஒன்று அதிலே போய் சேர்ந்துட்டா ஓகே,
இல்லைன்னா மற்ற எல்லாரும் எடுத்து கல்லெறிவோம். இதுதான் பழைய ஏற்பாட்டு முறைமை. கல்லெறிகிறதுனா நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை, இதுதான் முறை. யார் முதல்ல சாட்சி சொன்னா, முதல் சாட்சி, ரெண்டாவது சாட்சி, முதல்ல அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் மற்ற ஆளுகளுக்கு சான்ஸை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்தேவானை கொடூரமாக கொலை செய்வது தேவனை அறியாதவர்கள் அல்ல. கொஞ்சம் கவனிங்க, தேவனை அறிந்தவர்கள், ஆனால் அவர்கள் மதத்தை பின்பற்றுகிறவர்கள், கொள்கைக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள், கொள்கைக்காக உயிரையும் எடுப்பார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், கொள்கைக்காக ஜீவனையும் கொடுப்பாங்க, கொள்கைக்காக உயிரையும் எடுப்பாங்க. அந்த உயிர் எடுக்கிற கூட்டத்தில் கொஞ்சம் கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா உட்காந்துட்டு இருக்கார். அங்க பார்க்குறோம் அந்த துணிகளை எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காங்க. அதாவது இவர் அடிக்கிறதுக்கு நார்மலா இப்ப கல்லெறினோன்னா அவங்க போட்டிருக்கிற அந்த அங்கி டிஸ்டர்பா இருக்கும், அந்த அங்கியெல்லாம் கல்லட்டி வச்சுட்டு அந்த அளவுக்காயா ஒரு மனுஷன் மேல கோவம். என்ன சொன்னான்? மனம் திரும்புங்கள், உங்களை ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்க பாவம் இந்த மதத்தை சார்ந்திருக்கிற பயத்துல வாழ்ந்துட்டு இருக்க, கட்டளைக்காக பிரமாணத்திற்காக எதுக்காக ஏன் தேடுறீங்கன்னு தெரியலன்னு சொல்லி தெளிவா சொன்னவன கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு இந்த அளவுக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். தேவ பிள்ளைய, இந்த கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் யார்? உங்களுக்குள்ள இருக்கிறவர் ஆவியானவரா, இல்ல உங்களுக்குள்ள இருக்கிறவர் மதத்தை சார்ந்த ஆவியானவரா? ஆமென். மதத்தை சார்ந்த ஆவியானவர் கொட்டடிச்சா வருவார். மதத்தை சார்ந்த ஆவியானவர் மியூசிக் ஏத்த வருவார். ஆமென். உணர்ச்சி வசப்படுகிறது ஒண்டி ஆவியானவருக்கு அர்த்தம் இல்லை. நான் எங்க போனாலும் பைபிள் சொல்லுது, ஸ்தேவான் ஆவியில நிரப்பப்பட்டவனாயிருந்தான். அல்லேலூயா. ஸ்தேவான் full of grace. ஒரு நல்ல எக்ஸாம்பிள், அவன் கிருபை நிறைந்தவனாயிருந்தான். அப்படின்னா இயேசுவை தன் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவன் தான் கிருபை நிறைந்தவன். ஆமென். full of wisdom, ஞானத்தில் நிறைந்திருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தான். அப்படின்றது தான் full of wisdom. and அவன் செயல்படுவதும் அவன் செயல்படுத்துகிறவனாய் இருந்தான் என்பதுதான் wisdom. full of the spirit. அப்படின்னா நான் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் தேவனை சார்ந்து வாழ்கிறேன். ஆமென். நான் வாழல, அவர் என்ன வைக்கிறார், என்ன வாழ வைக்கிறார். ஃபெய்த்ஃபுல் அண்டர் பிரஷர். அவ்வளோ பிரச்சனையின் மத்தியில நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, he is willing to be faithful. focus on Jesus. இயேசுவை பார்க்கிறவனா இருந்தான், மனுஷனை பார்க்கிறவனா அல்ல. ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னேன்ல, இயேசுவின் வழியை பின்பற்றுகிறவன் ஸ்தேவான். ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்றான், வாசிங்க பிரதர். கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவன் ஆண்டவரை ஆராதிக்கும் போதே அவன் மேல் கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பழி பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி திரையடைந்தான். ஆமென். ரத்த சாட்சி முதல்ல ஸ்தேவானுடைய ரத்தம் இயேசுவின் நாமத்து நிமித்தமாக ஆதி அப்போஸ்தல காலங்களில் சிந்தப்பட்டது. அவன் எப்படி மறிச்சாங்க? யார் மாதிரி மறிச்சாங்க? இந்த உபத்திரவத்தில், இந்த பாடுகளில் அவனுடைய மரணம் என்னத்தை காட்டுதுங்க? அப்படிப்பட்ட ஒரு மதத்தை சார்ந்த கூட்டங்கள் கூடி அவனுக்கு எதிராக எழும்பின போது அவன் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும் சத்தியத்தை தெளிவாய் சொல்லவும் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததினாலே அவன் சத்தியத்தை சொன்னதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ஆண்டவர் இந்த காலைவெளியில நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையும் உருமாற்றுவதற்கு இந்த தேவனாகிய கர்த்தரை நாம் அழைப்போமானால் நம்முடைய இருதயத்தை அவர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்துல நம்முடைய இருதயங்களை இந்த ஸ்தேவானை போல ஒப்பு கொடுக்கும் போது, இந்த ஸ்தேவானை போல நம்ம அர்ப்பணிக்கும் போது
வணங்கா கழுத்துள்ளவர்களாக அல்ல. கற்றுக் கொடுக்கும் போது நீங்க என்ன கற்றுக் கொடுக்குது, நான் என்ன கேட்கணுமான்ற சிந்தை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எதிர்த்து நிற்கிறவர்களாய் அல்ல, அர்ப்பணிக்கிறவர்களாய், ஒப்பு கொடுக்கிறவர்களாய். மதத்தின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல, மத பெர்ஃபார்மன்ஸ், கிறிஸ்தவ ஆக்டிவிட்டிஸ், கிறிஸ்தவ புரோகிராம் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஈவன் following Christ becomes so costly. இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் விலை கிரயம் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் நாம் இருதயங்களை நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். வந்துட்டு போற கிறிஸ்தவம் அல்ல, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கு. நாம் விசுவாசத்தில் வளர நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இயேசுவை பார்த்து, அவரே என் மெய்ப்பன், அவரே என் மகிமையின் தேவன், நாம் அவரை பார்க்கும்போது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த ஸ்தேவான் அவ்வளோ பிரச்சனையில் அந்த உபத்திரவத்தில் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் அவனை நோக்கி பார்த்தவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால இந்த காலை வேளையில் நாம் நிறைய காரியங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மதத்தை பின்பற்றுகிற என் வாழ்க்கையிலிருந்து என்னை மன்னியும். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறேன், நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, என்னை மன்னி. Forgive us when we trust our religious performance instead of your grace. உம்முடைய கிருபையை சார்ந்தில்லாமல் நாங்கள் இந்த மதத்தையும் மதத்தின் கொள்கைகளையும் பின்பற்றி வாழ்கிறோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு விருத்த சேதனம் உள்ள இருதயத்தை தாங்க, அதுவே கிருபை நிறைந்த இருதயம். எங்களுக்கு விருத்த சேதனம் நிறைந்த காதுகளை கொடுங்க, அந்த காதுகளினால் இப்படி வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கடைசியா இந்த ஸ்தேவானை போல எங்களுக்கு தைரியம் தாங்கப்பா. எனக்கு வேணும் தைரியம், நம்ம எல்லாருக்கும் வேணும். பாஸ்டராக இருக்கிற எனக்கு ஃபுல்லாக தைரியம் இருக்கு, உங்களுக்கு யாருக்குமே தைரியம் இல்லைன்னு பேசுறதுக்கு வரல. நம்ம எல்லாருக்குள்ளும் தேவ ஆவியின் தைரியத்தை கர்த்தர் கொடுப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க அடித்த கல் ஸ்தேவானுடைய ஊழியத்தை நிறுத்திருக்கலாம். ஆமென். ஆனால் சுவிசேஷத்தை நிறுத்த. ஆமென். அவங்க அடிச்ச கல் ஸ்தேவான் உயிர் போயிருக்கலாம், ஆனால் அந்த ஸ்தேவானை தேவனுடைய சித்தத்தின்படி இதுக்கெல்லாம் காரணராய் இருக்கிறவர், கொஞ்சம் கவனிங்க, அந்த ஸ்தேவானை நடத்துகிறவர், அந்த ஸ்தேவானை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்க திட்டம் வைத்தவர், ஸ்தேவானை ஒரு வாய்க்காலாய் வைத்து சபைகள் பல இடங்களுக்கு கடந்து செல்வதற்கு தேவன் ஸ்தேவான் மூலமாய் திட்டத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. அதை 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க போகிறோம். பலர் எருசலேமில் இருந்தாங்க. ஸ்தேவான் மரணத்துக்கு அப்புறமா பல இடங்களுக்கு சிதறி போவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். Nothing can stop the gospel, not even our death. ஸ்தேவானுடைய மரணத்தோடு கூட சுவிசேஷம் முடியல. இயேசுவின் மரணத்தோடு கூட சுவிசேஷம் முடியல. இயேசுவின் மரணத்தோடு கூட எல்லாரும் நினைச்சாங்க இதுக்கப்புறமா இந்த இயேசுவை பற்றி பேச்சே இருக்காது நினைச்சாங்க. அதுல இருந்து 12 பேர் எழும்பினாங்க, 12ல இருந்து 120 பேர் எழும்பினாங்க, 120 பேர்ல இருந்து 8000 பேர், 8000ல இருந்து ஆயிரங்கள் 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 பெருனாங்க. The gospel of Jesus Christ, no one has a power to stop. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. Because it's a good news of Jesus Christ. இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆமென். அல்லேலூயா. சரித்திரத்தில் எத்தனையோ பேர் தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சாங்க. சரித்திரம் இன்றைக்கும் பேசுகிறது, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. கர்த்தர் அந்த சுவிசேஷத்தை உனக்குள்ள வச்சிருக்கார் மகளே, உனக்குள்ள வச்சிருக்கார் மகனே. இந்த சுவிசேஷம் உனக்குள்ள ஒரு ஆட்டாம் பாகமா இருக்கும்னு சொன்னா நீ போற இடங்கள் எல்லாம் வெடிக்கும்.
அல்லேலூயா. நீ போற இடங்களெல்லாம் ரட்சகரை உன்னை சுத்தி இருக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்க. வரும் தின்றதும் குடிக்கிறதும் வேலைக்கு போறதும் சம்பாதிக்கிறதும் திருப்பி உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதும் அதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு அனுப்புறதும் அப்புறம் அவங்களுக்கு திருமணம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டே இருங்க. நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது உங்க பிள்ளைங்க போற இடத்துல இயேசுக்காக வாழ்வாங்க. நீங்க போற இடத்துல இயேசுக்காக வாழ்வீங்க. நீங்க சம்பாதிக்கிறது இயேசுக்காக கொடுப்பீங்க. நீங்க வாழ்கிற வாழ்க்கையில வித்தியாசம் உண்டு. நீங்கள் மதத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை அந்த மாற்றம் இல்லைன்னா இதுதான் நமக்கு நல்ல நேரம். ஆண்டவரே, எனக்குள் நீர் இருக்கிறீர், நான் ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கைக்கும் ஆவியில் நிரப்பப்படாதவனுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கு? நானும் அவனை மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். அல்லேலூயா. டெய்லி 24 மணி நேரம் வருது போகுது. கர்த்தர் நம்ம பார்த்து கேட்குற, இந்த 24 மணி நேரத்தில் நான் உனக்குள்ள இருக்கேனே, எனக்காக நீ எத்தனை முறை, எனக்காக எவ்வளவு நாள், எனக்காக எவ்வளவு மணி நேரம் நீ செலவு பண்ணுகிறாய்? ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. நானும் சபையும், ஆண்டவரே எங்களை நீர் மன்னியும். தரிசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தரிசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தின் சிந்தையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தேவான் அதை தெளிவாய் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த வேளையில கூட நம்ம எல்லாரும் ஏஞ்சி நின்று, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம், உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். கேளுங்களேன். இந்த தேவன் நம்மை நடத்த, இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, இந்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.